பேரண்ட்ஸ் நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் தராதீங்க. படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கோவம் காமி. சில்ட்ரன்ஸ் நீங்கள் கொஷன் பேப்பர் பார்த்து பயப்படாதீங்க. Hi guys, welcome back to our channel Alan's Life. நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சொல்ல போகிறேன். அது யாருக்கும் கிடையாது, எனக்கு, பேரண்ட்ஸுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சேர்த்து நான் சொல்கிறேன். எல்லோரும் எக்ஸாமினேஷன் நியர் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க. நான் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் பேரண்ட்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்லணும். பேரண்ட்ஸ் நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் தராதீங்க. அவங்களும் ஸ்கூலில் இருக்க ப்ரெஷரை இதில் காமிச்சிட்டாங்கன்னா அவங்களும் படிக்க முடியாது. மைண்டில் என்னென்னா ஃபுல்லாக டிஸ்டர்பிங்காக இருக்கும். அப்புறம் படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உங்கள் மேலே இருக்க கோவம் தான் அங்கேயும் ஸ்கூல்லேயும் இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் மெதுவாக அவங்களுக்கு சொல்லி தந்தால் கான்சன்ட்ரேட்டாகவும் பண்ணுவாங்க, அப்புறம் லிசனும் பண்ணுவாங்க. நான் இப்போ சில்ட்ரன் சொல்கிறேன். சில்ட்ரன்ஸ் நீங்களும் நல்லா படிக்கணும். அப்போ தான் மார்க்ஸ் ஜாஸ்தி ஸ்கோர் பண்ண முடியும். விளையாடுற டைமில் விளையாடணும், படிக்கிற டைமில் படிக்கணும். அப்போ ஸ்கோர் மார்க்ஸ் ஈஸியாகவும் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் எக்ஸாமில் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கோவம் காமிச்சிட்டு எக்ஸாமில் போய் ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதிட்டா ஃபெயில் ஆகுவீங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கும் போது பயந்துட்டு போயிட்டு டீச்சர் சொல்லுவாங்க, சார் இவன் ரொம்ப கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான், இவனுக்கு கொஞ்சம் கண்டித்து சொல்லித்தாங்க அப்படின்னு மேம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா பிடிஐயில் ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே சிம்பிளாக இருக்க மாட்டாங்க. ஒன்று சொன்னால் அப்படியே கோவாயே அடிக்குவாங்க. நீங்களும் பேரண்ட்ஸுக்கு பிபி ஏற்றக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். சில்ட்ரன்ஸ் நீங்கள் கொஷன் பேப்பர் பார்த்து பயப்படாதீங்க. ஒரு கொஷன் உங்களுக்கு தெரியலைன்னா ஆன்சர் எழுதும் போது லாஸ்ட்டில் அது எழுதிக்கோங்க, கோத்ரூ பண்ணிவிட்டு. ஏன்னா நீங்கள் அதிலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இருக்க கொஷன்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுருவீங்க. அதுவும் ஈஸியானது அதெல்லாம் மறந்து போயிடுவீங்க. அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்களும் பேரண்ட்ஸ் மேலே ப்ரெஷர் போடக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் நல்ல பேர் வாங்கணும். ஸோ லாஸ்ட் வீக்கெல்லாம் போடலை, ஏன்னா நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். உங்கள் வீட்டில் படின்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். நான் ஆனுவல் எக்ஸாம் ஆன அப்புறம் நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். எல்லோரும் நல்லா படிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நான் தான் உங்கள் வீட்டு பிள்ளை ஆல்வின். பாய்.